கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். You light a lamp for me, the Lord my God lights up my darkness. ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். ஆமென். சங்கீதம் 18 என்பது தாவீது ராஜா தனது எதிரிகளிடமிருந்து, சவுல் கையிலிருந்து கர்த்தர் தன்னை விடுவித்த போது நன்றி, விசுவாசம், சாட்சியமாக பாடிய சங்கீதம். இன்றைய தியான வசனம் ஆன்மீக இருளில் இருந்த மனிதனை தேவன் எவ்வாறு வெளிச்சத்துக்கு நடத்துகிறார் என்பதை காட்டுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். விளக்கு என்பதன் பொருள் உயிரின் ஒளி, நம்பிக்கை, வழி நடத்தல், தேவனோடு உள்ள உறவு. விளக்கு ஏற்றப்படுவது என்பது தளர்ந்த மனம் மீண்டும் எழுதல், நம்பிக்கை புதுப்பிக்கப்படுதல், ஆவிக்குரிய உயிர் சுடர் விடுதல். நாம் அணைந்த நிலையில் இருந்தாலும் அதை மீண்டும் ஏற்றுவோர் தேவன் மட்டுமே. என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி இருப்பதையும் கவனியுங்கள். இருள் என்பதன் அர்த்தம் சோதனை, துக்கம், குழப்பம், பயம், பாவத்தின் சுமை, எதிரிகளின் அழுத்தம். தேவன் என்ன செய்கிறார்? இருளை அகற்றுகிறார். அதே இடத்தில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார். வழி இல்லாத இடத்தில் வழியை தருகிறார். இருளாகிய சோதனை, துக்கம், குழப்பம், பாவத்தின் சுமை ஆகியவற்றை நீக்கி ஒளியாகிய நம்பிக்கை, வழி நடத்தல், தேவனுடனான உறவு ஆகியவற்றை பலப்படுத்துகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை ஏசாயா 42:16 வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தில் இரட்டை உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2 வாக்கு தத்தங்கள் உள்ளன. ஒன்று, என் விளக்கை ஏற்றுவீர். இது உள்ளார்ந்த மாற்றம். 2, என் இருளை வெளிச்சமாக்குவார். இது சூழ்நிலை மாற்றம். தேவன் நம்மை மட்டும் மாற்றவில்லை, நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையையும் மாற்றுகிறார். இன்றைய தியான வசனம் இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக நிறைவேறுகிறது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 8:12 வாசிக்கிறோம். இயேசு ஒரு விளக்கல்ல, வெளிச்சமே. அவர்தான். அவரில் இருப்பது இருளிலிருந்து முழு விடுதலை. வெளிச்சமே அவர்தான். அங்க ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இயேசு ஒரு விளக்கு மட்டும் இல்லைங்க, வெளிச்சமே அவர்தான். அவரில் இருப்பது இருளில் இருந்து முழு விடுதலை. இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று யோவான் தமது நிருபத்திலும் சுவிசேஷத்திலும் கூறியிருப்பதை வாசிக்கிறோம். இயேசுவை பெற்றவர் இருளில் வாழ்வது இல்லை, நம்பிக்கையுடன் நடக்கிறார். வழி,
சத்தியம், ஜீவன் உடையவராய் இருக்கிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 27:1 வாசிக்கிறோம். விளக்கு, வெளிச்சம். வெளிச்சம் வந்த இடத்தில் பயம் நீங்குகிறது. தேவன் உள்ளத்தில் வெளிச்சமாக இருப்பதால் வெளிப்புற அச்சங்கள் ஆற்றல் இழக்கின்றன. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று நீதிமொழிகள் 20:27 வாசிக்கிறோம். தேவன் ஏற்றும் விளக்கு உள்ளே எரிகிறது. அவர் நம் மனசாட்சியையும் ஆவியையும் உயிர்ப்பிக்கிறார். இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் என்று ஏசாயா 58:10 வாசிக்கிறோம். தேவன் இருளை அகற்றுவதோடு மட்டுமல்ல, அதை வெளிச்சமாக மாற்றுகிறார். அதுவும் பிரகாசமான வெளிச்சமாக. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி கூறுவதை மீகா 7:8 வாசிக்கிறோம். சூழ்நிலை இருளாக இருந்தாலும் தேவனுடைய சந்நிதி வெளிச்சமாக இருக்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கே நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 12:46 வாசிக்கிறோம். இயேசுவில் பரிபூர்ண விசுவாசத்துடன் இருப்பவர்களுக்கு இருளிலிருந்து முழு விடுதலை. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அணைந்த விளக்கையும் இருண்ட வாழ்க்கையையும் மாற்றுகிற தேவன். மனித வாழ்க்கையில் சோதனைகள், மனச்சோர்வு, பாவ சுமை, வழி தெரியாத நிலை என்று இருள் சூழ்ந்து இருந்தது. ஆனால் தேவன் ஏற்றும் விளக்கால் நம்பிக்கை திரும்ப வருகிறது. விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய உயிர் எரிகிறது. தேவன் இருளிலிருந்து வெளிச்சம், குழப்பத்திலிருந்து தெளிவு, துக்கத்திலிருந்து ஆனந்தம் தருகிறார். இயேசுவே ஒளி. அவரை ஏற்றுக்கொண்டால் இருள் நிலைக்காது. அணைந்த விளக்கை அவரிடம் கொடுங்கள். இருளோடு போராடாமல் வெளிச்சத்திடம் வாருங்கள். Today's verse declares that God is the one who rekindles our inner lamp and turns our darkness into light. Even when hope seems extinguished and life feels dark, God restores faith, clarity, and direction. This promise finds its complete fulfillment in Jesus Christ, the light of the world, who delivers us from all darkness and leads us into his marvelous light. Do you believe this? இன்று உங்கள் வாழ்க்கையில் இருள் இருந்தால் தேவன் வெளிச்சமாக்குவார். நம்பிக்கை அணைந்திருந்தால் அவர் விளக்கை ஏற்றுவார். வழி தெரியாத நிலையில் இருந்தால் அவர் வழி நடத்துவார். இதை பரிபூர்ணமாக விசுவாசித்து அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தில் அணைந்திருந்த விளக்கை நீர் இன்று ஏற்றுகிறீர் என்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் ஒவ்வொரு இருளையும் உம்முடைய தெய்வீக வெளிச்சத்தால் மாற்றும். நாங்கள் இருளில் நடக்காமல் உம்முடைய வெளிச்சத்தில் தினமும் நடக்க கிருபை தாரும் என்று முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.